நீர் இழப்பு, டீஹைட்ரேஷன். ஒரு மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு அந்த மருத்துவ பேராசிரியர் பாடம் கற்பித்து கொண்டிருந்தவர் ஒரு வினாவை எழுப்பினார். வயதானவர்களுக்கு மனக்குழப்பத்திற்கான காரணங்கள் என்ன என்ற வினாவை எழுப்பினார். மாணவர்கள் ஒவ்வொரு பதிலை சொன்னார்கள். ஒரு மாணவர் சொன்னார், தலையில் கட்டிகள் வருவதால் என்றார். மற்றவர் ஞாபக மறதி, அல்சைமர்ஸின் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொன்னார். அவர் அனைவருடைய பதிலையும் அந்த பேராசிரியர் நிராகரித்துவிட்டு மிகவும் பொதுவான காரணத்தை பட்டியலிட்ட போது அந்த மருத்துவ மாணவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அந்த மருத்துவ பேராசிரியர் என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? நீரிழப்பு என்று சொன்னார். இது நகைச்சுவையாக தோன்றலாம், ஆனால் அது இல்லை. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பொதுவாக தாகம் எடுப்பதை நிறுத்துகிறார்கள். அதன் விளைவாக திரவ உணவுகளை குடிப்பதை, அதாவது ஜூஸ், தண்ணீர், இந்த மாதிரி உணவுகளை நிறுத்திக் கொள்கிறார்கள். யாரும் அவர்களின் அருகில் இல்லாத போது அவர்களுக்கு திரவ உணவை குடிக்க வேண்டும் என்று நினைவூட்ட யாரும் இல்லை. அதன் விளைவாக அவருக்கு நீரிழிப்பு அடைகிறார்கள். நீரிழிப்பு நோய் கடுமையானது மற்றும் அது உடலையும் பாதிக்கிறது, முழு உடலையும் பாதிக்கிறது. நீரிழப்பு ஏற்பட்டால் அது திடீர் மனக்குழப்பம், இரத்த அழுத்தம் குறைதல், இதயத்துடிப்பு அதிகரிக்கும். இரத்த அழுத்தம் குறையும், இதயத்துடிப்பு அதிகரிக்கும், ஆஞ்சினா அதாவது மார்பு வலி, கோமா மற்றும் மரணம் கூட ஏற்படலாம். திரவங்களை குடிக்க மறந்துவிடும் இந்த பழக்கம் 60 வயதில் தொடங்குகிறது. நம் உடலில் இருக்க வேண்டிய தண்ணீரின் அளவு 50% அதிகமாகவே இருக்க வேண்டும். பொதுவாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குறைந்த நீர் இருப்பு உள்ளது. இது இயற்கையான வயதான செயல்முறையின் ஒரு பகுதியாகும். ஆனால் அதிக சிக்கல்கள் உள்ளன. அவர்கள் நீரிழப்புடன் இருந்தாலும் அவர்கள் தண்ணீர் குடிக்க விரும்புவதே இல்லை. ஏனெனில் அவற்றின் உள் சமநிலை வழிமுறைகள் நம்முடைய மூளை யோசிக்கும் திறன் நன்றாக வேலை செய்யாது. ஆகவே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எளிதில் நீரிழப்புக்கு ஆளாகிறார்கள். ஆகவே அவர்கள்